ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கு. கண்டிப்பா இது வந்து தின் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கும்போது, இல்லைன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னமோ மேக்ஸிமம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் தின்னா இருக்கிறவங்களுக்குமே அவங்களோட வெளியில வந்து அவங்களோட வயிறு ரொம்ப மெல்லிசா இருந்தா கூட உள்ள அவங்களோட கொழுப்பு படியக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு தின் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இப்ப ரீசன்ட் டேஸ்ல காமன் ஆயிடுது. வெயிட் கெயினுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் சம்மந்தம் இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. வெயிட் கெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா நம்மளோட உடல் உழைப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன்ல நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா வந்து நம்மளுடைய நம்ம தேவையான எக்ஸசைஸ் வந்து கொடுக்காம இருக்கும்போது, இல்லைன்னா உடல் பருமன் அதிகமாகிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது, முக்கியமா சுகர் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கம்ப்ளீட்டா மைதா ரிலேட்டடா இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய லிவருக்கு எனிமீஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம வந்து ரிப்பீட்டடா இதை பண்ணும்போது, இது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஸ்வீட் எடுக்கும் போதோ, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கும் போது அது நம்மளுடைய லிவரை டிஸ்டர்ப் பண்ணாது. பட் நம்ம அடிக்கடி எடுக்கிறோம், அளவுக்கு அதிகமா எடுக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது நம்மளுடைய கல்லீரலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நம்மளோட வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமாகும் போது நம்மளோட கல்லீரலுக்கான வேலைப்பாடு வந்து அதிகமாகுது. ஃபேட் மெட்டபாலிசம் வந்து கம்மியாகுது. நம்ம டயட் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த ஃபேட் பர்ன் ஆகாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால கண்டிப்பா கொலஸ்ட்ராலோட அளவுகள் வந்து அதிகமாகும். முக்கியமா எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அளவு அதிகமாகிட்டு இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. Bye, thank you. Bye, thank you.